பாதாம் பிசின் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி பாதாம் பிசின் எங்கிருந்து வருதுன்னு பார்ப்போம். இது வேப்ப மரம், முருங்கை மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிசின் மாதிரி தான். பாதாம் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கம்மு தான் பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. இதோட பெனிஃபிட் எல்லாம் பார்ப்போம். இப்போ பாதாம் பிசின் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப்மா. நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இது நல்லா காயிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 7 பாதாம் எடுத்துக்கலாம். ஒரு 20 முந்திரி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். பால் நல்லா காஞ்சி வர வரைக்கும் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம இதில் கலந்துக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா காஞ்சி திக்காக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாதாம் பிசின் இது கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு நான் முந்தின நாள் நைட்டே பாதாம் பிசினை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 2 ஸ்பூன் இதில் கலந்துக்கலாம். இது பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க இதை டெய்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா பாடி ஒரு 2 டைம் எடுத்துக்கிட்டாங்கனாலே பாடி நல்ல நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். இது போட்டதே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அங்கங்கே நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. பாடி பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்க, மந்த்லி டைமில் வரக்கூடிய பாடி ஹீட்டு, இடுப்பு வலி, வயிற்று வலி, இதுக்கு எல்லாமே நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது நம்ம லெமன் ஜூஸ்லேயோ ரோஸ் மில்கில் எல்லாத்துலேயுமே கலந்து குடிக்கலாம். நம்ம காலையில் நேரம் எதெல்லாம் சாப்பிடுவோமோ அதில் எல்லாமே ஒரு ஸ்பூன் கலந்து குடிக்கலாம். வெளியில் வெயிலில் போகிறவங்க, வண்டியில் அலையிறவங்க, சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பாடிக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டான ஒரு பொருள் தான் இது. இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பைல்ஸ் இருக்கிறவங்க, ஹேர் ஃபால் ஆகிறவங்க, ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு கல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். பாருங்கள், இவ்வளோ போட்டு ஊற வச்சாலே போதும். ஒரு கப்பு நிறையா சாஃப்டாக ஊறி வந்துடும். இதோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 100 கிராமே ஒரு 40 ரூபா தான் வரும். பக்கத்தில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இது எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இது புதுசாக டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் நல்லா பால் ஊறுறதுக்கெல்லாம் இது அடிக்கடி கொடுப்பாங்க. நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்க, அடிக்கடி வயிற்று வலின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். இவ்வளோ நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசினை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.